நீங்க ரெடியா? ஹாய் ஆடியன்ஸ் ஜி, ஹாய் ஆடியன்ஸ் ஜி, கம்ப்யூட்டர் ஜி, வெல்கம். வெல், எங்க தாத்தா நேச்சுரோபதி, எங்க பாட்டி ஹோமியோபதி, எங்க அப்பா அலோபதி, ஆனா நான் மட்டும் வெறும் சபாபதினு ஃபீல் பண்ற பலரையும் குரோர்பதி ஆக்குறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். நான் ரெட்டி, நீங்க ரெட்டியா? நான் ரெட்டியார் தானுங்க. யோ, நீ ரெட்டியார் முதலியார் நான் கேட்டேன். ஒரு வார்த்தையை கொஞ்சம் அழுத்தி சொன்னா அதையும் ஜாதி ஆக்கிடுறியே. உட்காரியா? வெல், இப்ப ஜெனரல் கொஸ்டின். இதுக்கு உடனடியா யார் பதில் சொன்னாலும் அவங்க என் கூட இங்க உட்கார்ந்து போட்டியில கலந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்றதால கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ரெடியா? எட்டுக்கால் பூச்சிக்கு, கவனமா கேட்கணும், எட்டுக்கால் பூச்சிக்கு, எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 7, 13, 12, 14, 15. 8 கால் சார். சரி ஜவாப், சரியான பதில். ஆயே ஆயே, புட்சால்தனமா சொல்லியிருக்கிறீங்க. வாட்ஸ் யுவர் குட் நேம்? குடுவாஞ்சேரி கோயின்சாமி சார். மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோயின்சாமி, ப்ளீஸ் டேக் யுவர் சீட். சார், ஒரு ஏணி தான் கொடுங்க சார். எதுக்கு? என் உயரத்தில் சேர்ந்தா எப்படி சார் ஏறது? இப்படி அடக்க மடக்கா கேட்டீங்கன்னாக்க உங்களை ஆட்டத்தை விட்டு தூக்கிடுவேன். அந்த ஃபிகரை உட்கார வச்சிருவேன். வேணா சார். அவ உட்கார, உன்னால உட்கார முடியாதா? தெரிஞ்ச ஃபிகர் இருந்தா மட்டும் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சிட்டி பஸ்ல ஃபுட்போர்ட்லயே தொங்கிக்கிட்டு போக தெரியுது. மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோயின்சாமி, இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சதுன்னா அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? லாட்டரி டிக்கெட்டா வாங்குவேன். 1 கோடிக்குமா? ஆமா. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. சோத்துக்கே லாட்டரி அடிச்சாதான் உங்களுக்கு இந்த லாட்டரி டிக்கெட் மீது உள்ள மோகம் குறையும். இப்ப கேள்விக்கு போலாமா சார்? கம்ப்யூட்டர் ஜி. எஸ். மிஸ்டர் கோயின்சாமி, मैं इंद्रजीत बोल रहा हूं. இந்த நிகழ்ச்சியில மொத்தம் 14 கேள்வி. முதல் கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 1000 ரூபாய். அப்படியே படிப்படியா முன்னேறி 14வது கேள்விக்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய். அப்ப முதல்லயே அந்த 14வது கேள்வி கேட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு இப்படியே போயிடுறேன். இதனாலதான் என் தமிழ்நாட்டை பார்த்து வேர்ல்டே நடுங்குது. ஐயா, உன் ரேஞ்சுக்கு ஒரு நாளைக்கு 1 கோடிங்கிறதே அதிகம். இதுல ஸ்ட்ரைட்டா 14வது கேள்வி கேட்டு 1 கோடியை கொடுத்துடணுமா? இதோ பார், பிரைஸ் அடிச்சா 1 கோடி, எங்க ஆளுங்க அடிச்சா நீ டெட் பாடி. வேணா சார், கேள்வி கேளுங்க சார். கம்ப்யூட்டர் ஜி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சார், ஒண்ணுமே தெரியல சார். இப்ப தெரியுது. தெரியுதா? படையப்பா படம், படையப்பா படம் தமிழ் படமா ஆங்கில படமா? அங்கெல்லாம் சிக்னல் கொடுக்க கூடாது. அதுக்கு நான் இருக்கேன். சொல்லு சார். எனக்கு ஒரு சிகரெட் கொடுங்க சார். எதுக்கு? சிகரெட் பத்த வச்சா எனக்கு மூடு வரும் சார். இப்ப சிகரெட் பத்த வச்சா மூடு வரும்ப, கொஞ்ச நேரத்துல செட்டையே பத்த வச்சாதான் மூடு வரும்ப. அதெல்லாம் நடக்காது. மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோயின்சாமி, உங்களுக்கு 3 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு, நீங்க யாருக்காவது ஃபோன் பண்ணலாம், இல்லைன்னா ஆடியன்ஸ் கேட்டு சொல்லலாம். அதுவும் இல்லைன்னா 50-50 சான்ஸ் இருக்கு. 50-50 என்ன சார்? கிடைக்கிற பணத்துல तुम्हारा 50, हमारा 50. अच्छा ठीक है. அதெல்லாம் வேணாம் சார், நான் ஃபோன் பண்ணிக்கிறேன். हाँ जी, ஃபோன் போடுங்க. என்ன நம்பர்? 100. 100? ஆமா சார், அவசர உதவிக்கு 100ன்னு அவங்க தான் அங்கங்க எழுதி போட்டுருக்காங்களே. ஓஹோ, அப்ப நான் 102 போட்டு தரேன். எதுக்கு சார்? அது ஆம்புலன்ஸ் சர்வீஸ். ஒன்னு அடிச்சு அதுல ஏத்தலாம். சரி. மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோயின்சாமி, ட்ரை டு ஆன்சர் மை क्वेश्चन. படையப்பா தமிழ் படமா ஆங்கில படமா? 50-50 வச்சுக்கலாம் சார். படையப்பா தமிழ் படம்யா. சார், எனக்கு பதில் தெரிஞ்சிச்சு சார். படையப்பா தமிழ் படம் சார். தமிழ் படம்? Are you sure? Yes sir. Confident? ஆமா சார். Can I lock? जी हाँ. कंप्यूटर जी. जी. Lock. Yes जी. சார், ஒண்ணுமே தெரியல சார். ஆஹா, எனக்கு இங்க எல்லாம் ஆஃப் ஆயி போச்சு. கம்ப்யூட்டர் ஜி, என்ன பண்ண? நீங்க தானே கம்ப்யூட்டர் லாக் பண்ண சொன்னீங்க. அடி பாவி, அதுக்கா திண்டுக்கல் பூட்ட வச்சா லாக் பண்ணுவ? விட்டா ஃபாதர் டிவியை லாக் பண்ணிடுவ போல இருக்கு. ரிலீஸ் பண்ணி விடு. சரியான பதில். படையப்பா ஒரு தமிழ் படம். இதோ அதற்கான 1000 ரூபாய்க்கான செக். என்னையா செக்கெல்லாம் பிட் நோட்டீஸ் தானே கிழிச்சு கொடுத்துட்டு இருக்கான். இவ்வளவு ஈஸியா கேள்வி கேட்டா அவன் கரெக்டா பதில் சொல்லிட்டு குரோர்பதி ஆயிடுவான். நான் அப்புறம் ஓட்டாண்டி ஆயிடுவேன். சார், இந்த மாதிரி சுலபமான கேள்வியை கேட்டா தான் இந்த ப்ரோகிராம் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். அவர் ரூட்டே வேற சார். வெல்கம் பேக் டு நாங்க ரெடி, நீங்க ரெடியா? வெல், மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோயின்சாமி, next question is little tough and scientific. Computer ji. हाँ जी. உங்க அப்பா பேர் என்ன? ஏ வேலுச்சாமி, பி வீராசாமி,
வேலுச்சாமியா வீராசாமியா? ஏய், விட்டுலாம் பார்க்க கூடாது, பட்னு பதில் சொல்லணும். உங்க அப்பா யாரு? டெலிபோனா உங்க அப்பா? டெஸ்ட் டியூப் பேபி கேள்விப்பட்டுக்கிறேன், டெலிபோன் பேபி இப்பதான் கேள்விப்படுறேன். போன்ல கேட்கலாம் ஆஹா, நை நை, அந்த சாய்ஸ் முடிஞ்சு போச்சு. வேணா நீங்க ஆடியன்ஸ் கேட்டுக்கலாம். சார் ஆடியன்ஸ் சைடுல எங்க அம்மா உட்கார்ந்திருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டா ஓரளவு கரெக்டா சொல்லுவாங்க. अच्छा, आपका माँ, मैं इंद्रजीत बोल रहा हूँ. कहाँ है माता जी? नमस्ते जी। अच्छा जी, आपका बेटा बहुत सुंदर है. माता जी, உங்க பையனோட அப்பா பேரு என்ன? பேரா? மாதாஜி, காந்திஜி சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இப்படி ஆகி போச்சு. சொல்லுங்க, உங்க பையனோட அப்பா பேரு என்ன? இப்படி மொட்டையா கேட்டா எப்படி சார்? நீங்க ஒரு சாய்ஸ் கொடுங்க. இதுக்கு சாய்ஸா? வேலுச்சாமியா வீராசாமியா? ரெண்டு பேரையும் வச்சுக்கோங்க. ஏய் ஜாலி, எனக்கு ரெண்டப்பா. ஏண்டி, ஏற்கனவே 2 பேரும் வச்சிருந்த நீ எதுக்கு இந்த மாடசாமியை 3ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆஹா, மிஸ்டர் கோவிந்தசாமி, உங்களுக்கு 2 அப்பா இல்ல 3 அப்பா. இந்தாங்க 1 லட்சம் ரூபாய். சூப்பர் ஃபேமிலி வித் 3 சாய்ஸஸ். ஐயோ ஐயோ ஐயோ, என்னையா பிச்சைக்காரெல்லாம் கம்ப்யூட்டர் தூக்கிட்டு ஓடுறான்? என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்ன நடக்குது? எங்க நடக்குது? எல்லாம் தான் ஓடி போயிருச்சே. அதான் கேக்குறேன். என்ன கரெக்டா? என்ன கரெக்டா? மத்த டிவிக்கு போட்டியா ப்ரோகிராம் சொன்னா நீ கரெக்டா பண்ணிட்டு இருக்க. நோ, ஐ டோன்ட் லைக் திஸ். சேஞ்ச் தி ப்ரோகிராம். பண்றேன் சார், நிச்சயமா பண்றேன் சார். சார், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாட்டுல ஏகப்பட்ட இளைஞர்கள் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்ட்டு சும்மாவே இருக்காங்க சார். அது வேண்டாம், சுயதொழில் பண்ணி இளைஞர்கள் எல்லாம் வாழ்க்கையில முன்னேற முடியும்ன்றதுக்கு எங்கிட்ட ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்கு சார். சொல்லு சொல்லு சொல்லு. ஆமா சார், நல்ல ப்ரோக்ராம். இதனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். அப்படியா? அவங்களுக்கு வேலை கொடுத்தா உங்க 2 பேருக்கு வேலை போயிடும். ஐ வாண்ட் ஒன்லி கமர்ஷியல். ஐயோ சொல்றல. ஓகே சார், உங்க விருப்பப்படியே நான் அடுத்த ப்ரோகிராமுக்கு ரெடி. நிகழ்ச்சியோட பேர் என்ன தெரியுமா? மாயாண்டி தர்பார். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப ஃபீலிங்கா இருக்கே. முடிஞ்ச அப்புறமும் ஃபீல் பண்ணுவீங்க. எழுந்து நில்லுங்க சார். என்ன ஜனங்க மனம் போடுறாங்க? இந்திரஜித் வரார் சார். அடப்பாவி, இந்திரஜித்தா? சொல்லக்கூடாது. வாங்க சார், வாங்க வாங்க. நைஸ் மீட்டிங் யூ. ஐ அம் இந்திரஜித். glad to meet you. சார், நிறைய ஃபைல்ஸை தள்ளிட்டு வரீங்க, கூடவே ஒரு அழகான பொண்ணையும் தள்ளிட்டு வரீங்க. உங்களுக்கு ஏஜ் வளர்ந்த அளவுக்கு இந்த ஏரியா வளரல, அதை எம்டியா வச்சிருக்கீங்க. அதாவது இதை நான் தள்ளிட்டு வரல, அள்ளிட்டு வந்திருக்கேன். அறிவு அள்ளிட்டு வந்திருக்கேன். இது என்னுடைய அசிஸ்டன்ட் ஐஸ்வர்யா. கம்ப்யூட்டருக்கு மவுஸ் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி என்னுடைய அசிஸ்டன்ட் ஐஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். மீட் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா நீங்களே வச்சுங்க, ஐடியாஸ் அள்ளி விடுங்க. ஒய் நாட் சார்? இன்னைக்கு நிறைய டிவி சேனல்ஸ் இருக்கு, அதுல எல்லாம் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் நம்ம காப்பி அடிக்காம சொந்தமா நம்ம நிகழ்ச்சியை தயாரிச்சா என்ன? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். கமான். தேங்க்யூ சார். சார், இன்றைய இளைஞர்களை எடுத்துக்கங்க. 8ஆப்பு படிச்சவங்க இருந்து என்ஜினியரிங் முடிச்சவங்க வரைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு ஒத்த கால நிக்கிறான். அது கூடாது. இளைஞர்கள் சொந்தமா அவங்களே சில தொழில்களை பண்றதுக்கு நாங்க ஒரு நிகழ்ச்சி தயாரிச்சு வச்சிருக்கோம். அந்த நிகழ்ச்சிக்கு பேரு உனக்கு நீயே உதவி. வேலை. அடுத்தது. தேங்க்யூ சார். அடுத்தாப்புல பெண்கள் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பாதி பேரு மனசுடைஞ்சு மாத்திரை தின்னுட்டோ இல்லாட்டி ஃபேன்ல தொங்கியோ தற்கொலை பண்ணிக்கிறாங்க. லெட்டர் வேற எழுதி வச்சிடறாங்க. இது தப்பு. பெண்கள் வாழ்க்கையில சாதிச்சு காட்டணும், முன்னேறணுன்றதுக்கு முன் உதாரணமா அந்த மாதிரி உயர்ந்த பெண்களை பேட்டி கண்டு அதை நாம ஒளிபரப்பணும். உதாரணத்துக்கு ஐபிஎஸ் திலகவதி, மல்லேஸ்வரி, டயானா. ஐயோ, டயானா தான் செத்துட்டாளே. சாரி, அப்படியே ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். இது பெண்கள் முன்னேற்றத்துக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு பேரு பெண்கள் 2000. அடுத்தது சொல்றேன் சார், இது ரொம்ப முக்கியமானது. ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் சார். டீ கடை, எஸ்டிடி பூத் மாதிரி இப்ப எங்க பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் அதிகமாயிடுச்சு சார். அங்க வந்து நம்ம ஆளுங்க ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டா போயிடுறாங்க சார். அது கூடாது. நம்ம மண்ல நம்ம மக்களுக்காக நம்ம பாடிக்கு ஏத்த மாதிரி சில மூலிகை எல்லாம் வளருது. அதத்தான் கீரைகள்ன்ற பேர்ல நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்கன்றத சொல்லி ஒரு நிகழ்ச்சி தயார் பண்ண போறோம். அந்த நிகழ்ச்சிக்கு பேரு ஹீரோ 2000. கரெக்ட். பாத்தியா, நாம சொல்லும் முன்னாடி டைட்டில் இவரு சொல்றாரு. அந்த அளவுக்கு நம்முடைய எல்லா ப்ரோகிராம்ஸ்லயும் இவர் இன்வால்வ்மென்ட் காட்டுறாரு. உனக்கு ஏதாவது கேஸ் ட்ரபிள் இருக்குதா? சத்தம் இங்க இல்ல, அங்க. தட்டி எழுப்புங்க. சார் 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 என்ன சார் சரிஞ்சிட்டீங்க? நிமிருங்க சார். என்ன நிமிர வச்சுட்டு டிவியை கவுக்க பாக்குறியா? என்னையா ப்ரோகிராம்? என்னையா ப்ரோகிராம்? மனுஷன் பாப்பானா? முச்சக்கொட்டை, பயிறு, கீரை, இதெல்லாம் மனுஷன் பாப்பானா? ஐ வாண்ட் ஒன்லி கமர்ஷியல். ஐ வாண்ட் ஒன்லி கமர்ஷியல். கமர்ஷியலா கேக்குறல, அதே சொல்ல வேண்டியதானே? சார், உங்களுக்கு கமர்ஷியல் ப்ரோகிராம் தானே வேணும்? ஆமா. சொல்றேன் சார், வாங்கிக்கங்க. வணக்கம் வண்ணாரப்பேட்டை, கோலிச்சோடா உங்கள் சாய்ஸ், பாட்டி மன்றம், டூப் 10, சொரி சிறங்கு அசம்பிளி. ஐயோ ஐயோ, அருமையான டைட்டில், அருமையான டைட்டில். ஆமா, யார் கம்பேர் பண்ண போறாங்க? இவதான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவா. கொஞ்சம் பேசி காட்டு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வாழைப்பழம் காலைல பட்டா வெல்கம், வாயில பட்டா எனக்கு. என்னம்மா அசிங்கமா வாழைப்பழம்ங்கிற? ராமா தமிழுக்கே உண்டான ரா, வாழைப்பழம். எங்க சொல்லு. ஐயோ, அவ கரெக்டா பேசுறாயா. டிவியில தமிழ்ல இப்படிதான் பேசணும். இந்த பாரியா, என் ஃபாதர் டிவியை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன்.
நீ தான் அதை கிராண்டா பண்ண. கவலைப்படாதீங்க சார். ஆ. உங்க ஃபாதர் டிவியை நான் கிராண்ட் ஃபாதர் டிவியா மாத்தி காட்டுறேன். அப்படியா? உங்களுடைய முதல் நிகழ்ச்சி சொல்றேன். நாங்க ரெடி, நீங்க ரெடியா?